Hello guys, welcome back to Tech with Jana channel. இதை சொல்லியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அது எல்லாத்தையும் இப்போ ஓர வச்சுட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரீலான்சரா. அந்த நீங்களும் என்ன ப்ரோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு நான் இது வரைக்கும், அதாவது நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது இன்டர்நெட் மூலியமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ யாராக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 2023 தான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. 2024லயாச்சும் நான் வந்து இந்த இன்டர்நெட் மூலியமா நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் எப்பவுமே சொல்லுங்க முன்னாடி வீடியோவில் போறது முன்னாடி நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷத்துல வந்து முடிக்க தான் ட்ரை பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மியான நேரத்திலேயே வந்து அதிக வேல்யூவா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோவை நான் ஏன் தான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்னையே கேட்டாலும் சரி, இல்லை யாருனாச்சும் வேற யாருனாச்சும் என்ன கேட்டாலும் சரி, ஜஸ்ட் இதுவுமே ஒரு வழி இருக்கு. இந்த வழியில நீங்களும் வந்து இந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்ல வரேன். உடனே நான் வந்து என்னை பத்தி நான் பேசணும், நான் இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் பாத்தீங்கன்னா வந்து கிடையாது. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமும் இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ யாரால இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப் ஒரு நெட் இருந்தா போதும் சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு ரீல்ஸ், நிறைய ரீல்ஸ் போயிட்டே இருக்கு. அந்த ரீல்ஸ்ல ஒரு நல்ல ரீல்ஸ் இருந்தா சேவ் பண்ணி வைப்பீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி 2023ல நான் ஒரு ஃபன்னான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஒரு டெய்லியில நான் 2025-26ல 60K, அதாவது 60,000 ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றத நான் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட மாசம் வேலைக்கு போனாலே ஒரு 6 மாசத்துல அந்த காசு நான் சம்பாதிச்சிருவேன். ஏன்னா தெரியாம ஃப்ரீலான்ஸ்லாம் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2023ல நான் நோட் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி 2025ல நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட் நெருங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து நான் முடிவு பண்ணேன் 2024ல 1 lakh கண்டிப்பா, அதாவது 1 லட்சம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீலான்ஸ்ல எடுத்தே ஆகணும் அப்படின்றதைய. ஸோ அதுக்கான ஒர்க்குமே பாத்தீங்கன்னா வந்து பண்ணாதான் அது எடுக்க முடியும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, ஏடா இது எல்லாத்தையும் சொல்லுகிறேன், நீ எவ்வளவு ஏர்ன் பண்ண அப்படின்றதே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ண ஃப்ரீலான்ஸ் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5 மந்த்ல 38,500, அதாவது 38,500 பாத்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல சாரி ஃபார் த இன்டரப்ட். ஆக்சுவலா நான் வீடியோவில் மெயின் சொல்ல வேண்டிய விஷயமே நான் பாத்தீங்கன்னா வந்து சொல்லாம விட்டேன். அந்த 38,500 எப்படி ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் வீடியோ ஆல்ரெடி நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் ஆட் பண்ணல, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் அந்த லிங்கை. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் நீங்க பாருங்க. அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து யூடியூப் அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல இருந்து 5,700 பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. அதுவும் வரல. $100 வந்தா தான் எடுக்க முடியும். $100னா ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் வந்தா தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் வராத அமௌண்ட் யூடியூப்ல இருக்க 5,700 ஆட் பண்ணிருக்கேன். இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் எவ்வளவு கைக்கு வந்திருக்க அமௌண்ட் தான் மிச்ச அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா கால்குலேஷனும் கீழே போடுறேன். ஸோ இவ்வளவுதான் கைஸ் நான் பாத்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையவே பாத்தீங்கன்னா அதனால வந்து ஏர்ன் பண்ணிருக்க முடியும். ஸோ நான் ஏன் பண்ணல அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணல. ஸோ ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா 50,000 பாத்தீங்கன்னா வந்து அடிச்சிருக்க முடியும். நான் ப்ரொமோஷன் நான் எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து டச் கூட பண்ணல. எல்லாம் ரம்மில இருந்து எனக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் சில கேம்லிங் ஆப்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆப் கிட்ட இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் வந்தது. இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா 50,000 அடிச்சிருக்க முடியும். பட் நான் ஸ்டார்டிங் 1 சப்ஸ்கிரைப்ல இருக்கும் போதே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன். அது நல்ல விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்றதே எதிர்பார்க்க முடியாது. வேல்யூ கண்டென்ட் நான் ஃப்ரீயா தரேன், அப்புறம் எதுக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோன்றிருக்கு. ஸோ இதுதான் கைஸ், நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணாத ஒரு காரணமும் கூட. பண்ணியிருந்தா நிறையவே எடுத்துருக்கேன். எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி அதுல இருந்து எனக்கு காசு வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் பண்ணாம இருக்கேன். ஓகே, 2024ல நம்மளோட டார்கெட் 1 lakh கண்டிப்பா அடிக்கிறோம். ஸோ நீங்களுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஐ அக்செப்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் எதனாச்சும் பாத்தீங்கன்னா வந்து போடுங்க. ஸோ 2024 1 lakh அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.